வெல்கம் டு ஜேசி ராயல் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் செட்டிநாடு சிக்கன் சுக்கா செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் அரை டேபிள் ஸ்பூன் சோம்பு, 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து தாளித்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பொன்னிறமாக வதக்கணும்னு அவசியம் கிடையாது, நமக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக வதங்கினாலே போதும். வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா நமக்கு வதங்கிடுச்சு. இது கூட 2 மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டோம்னா தக்காளி சீக்கிரம் நமக்கு வதங்கிடும். 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடைய பச்சை வாசனை நமக்கு போகணும். போனதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம மசாலாஸ் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், ஒரு அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்குங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள். நான் சேர்த்துருக்க மிளகாய்த்தூள் காஷ்மீரி மிளகாய்த்தூள், நீங்கள் தனி மிளகாய்த்தூள் கூட சேர்த்துக்கலாம். ஒரு அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா. இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இந்த மசாலாலாம் ஒன்றா சேர்ந்து வர்றதுக்காக கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம இந்த மசாலாஸை வதக்கி விட்டுக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா இதை குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மசாலாவோட பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. நம்ம கழுவி வச்சுருக்க சிக்கனை எடுத்து இதில் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு நீங்கள் தண்ணி ஊற்றி நீங்கள் மூடி போட்டு குக் பண்ண வேண்டியதுதான். நல்ல எண்ணெய் நமக்கு பிரிஞ்சு வரணும், அது வரைக்கும் இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இந்த ஸ்டேஜில் இறக்கிக்கலாம். இன்னும் ட்ரையாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கூட நீங்கள் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கடைசியாக கொத்தமல்லியெல்லாம் நம்ம தூவி விட்டுக்கலாம். இப்போ நமக்கு அருமையான செட்டிநாடு சிக்கன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் நான் சொன்ன மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்களை வேறு ரெசிபி சந்திக்கும் வரை நன்றி.